சொந்தங்கள் அனைவருக்கும் அன்பார்ந்த வணக்கம். அனைவருக்கும் நல்லதே நடக்க வேண்டும் என்று பிரார்த்தனையோடு இந்த வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி ஆடி 3வது வெள்ளிக்கிழமை 2/8/2024. இன்றைக்கி நான் வெள்ளிக்கிழமை எப்படி பூஜை பண்ணியிருக்கிறேன் அப்படிங்கிறது தான் இந்த வீடியோ. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். எப்பயும் போல் 4 மணிக்கு எழுந்து குளிச்சுட்டு நிலைவாசல் மஞ்சள் தண்ணி தெளித்து கோலெல்லாம் போட்டுட்டு கலசம் நேற்று பிரிச்சுட்டேன். நான் 48 நாளைக்கு ஒரு முறை கலசம் பிரிச்சுட்டு புதுசாக வைப்பேன். என்னோடய குலதெய்வத்துக்கு தான் அந்த கலசம் வச்சுருக்கிறேன். பிரித்ததுக்கப்புறமா அந்த பாத்திரத்தெல்லாம் சுத்தம் பண்ணிவிட்டு அதில் கொஞ்சமாக தண்ணி வச்சு அதில் மஞ்சத்தூள் போட்டு வச்சிடுவேன். அப்புறம் காலையிலே எழுந்து அந்த தண்ணி செடிக்கு ஊற்றிட்டு அதுக்கப்புறமா நான் கலசம் வைக்க ஸ்டார்ட் பண்ணுவேன். அந்த இடத்துல ஈரத்துணி வச்சு தொடச்சிட்டு ஒரு கோலம் சின்னதாக கோலம் போட்டு அதில் மஞ்சள் குங்குமம் வச்சுக்கிட்டு அதுக்கப்புறமா அந்த இடத்துல திரும்பவும் நான் எப்படி கலசம் வைக்கணும்னா அந்த மாதிரி தட்டை சுத்தம் பண்ணிட்டு இருக்கிறேன். அதுக்கு மஞ்சள் குங்குமம் வச்சுட்டு அந்த தட்டு மேலே சிகப்பு துணி விரித்து பச்சரிசி கொஞ்சம் வச்சு அதுக்கு மேலே தான் கலசம் வைப்பேன். இந்த கலச வீடியோ ஏற்கனவே 2 வீடியோ கொடுத்துருக்குறேன். கலசம் வைக்கிறது எப்படி அப்படின்னு தெரிஞ்சுக்கணுன்னு நினைக்கிறவங்க அந்த வீடியோவை பாருங்கள். அதுக்கப்புறம் தேங்காயில் மஞ்சள் தடவிட்டு நான் ஒரு கையில் வீடியோ எடுத்துகிட்டே நான் செஞ்சிட்ருக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ், யாரும் தவறாக நினச்சிக்காதீங்க. மஞ்சள் பூசிட்டு அதுக்கப்புறம் குங்குமம்லாம் வச்சுக்கிட்டு நான் ஃபஸ்ட்டு கலசத்தெல்லாம் ரெடி பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா தான் தீபம் ஏற்றுவேன். கலசம் வைக்கும்போது மட்டும் அதில் ₹1 நாணயம், ஒரு வலம்புரி சங்கு, ஒரு கோமதி சக்கரம், கொஞ்சமாக பச்சை கற்பூரம், 2 ஏலக்காய், 2 உத்திராட்ச கொட்டை, கொஞ்சம் உப்பு, சந்தன வில்லை 2, அதுக்கப்புறமா ஜவ்வாது கொஞ்சம், இதெல்லாம் போட்டுட்டு பன்னீர் நிரப்பிக்குவேன். முழுசாக பன்னீர் நிரப்பினாலும் நிரப்பிக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா கொஞ்சமாக பன்னீர் ஊற்றிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் நல்ல சுத்தமான தண்ணி கூட நிரப்பி இந்த கலசத்தை ரெடி பண்ணி வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் இப்போ எங்கள் பையன் வீடியோ எடுத்துகிட்ருக்குறான் எழுப்பிவிட்டேன். அதுக்கப்புறம் மாயிலை 9 வச்சுருக்கிறேன். தேங்காயில் குங்குமம் வச்சுட்டு அந்த கலசத்தில் தண்ணி அந்த கழுத்து வரைக்கும் இருக்கணும், அந்த மாதிரி பார்த்துக்கோங்க. அப்புறம் தேங்காய் அதை மேலே வச்சுட்டு எல்லாமே ரெடி பண்ணிவிட்டு தான் பச்சரிசி மேலே எடுத்து வைக்கணும். அதுக்கப்புறம் அந்த கலசத்தை 48 நாளைக்கு நகர்த்தவும் கூடாது. இல்லை அந்த மாயில காஞ்சாலும் அதனால் எந்த தப்பும் கிடையாது. 48 நாள் வரைக்கும் அதை அசைக்காமல் அப்படியே வச்சு பூஜை பண்ணலாம். பூ மட்டும் டெய்லி வச்சுட்டு எடுத்துக்கின்னு இந்த காஞ்சி பூவை எடுத்துகிட்டு பூஜை பண்ணிக்கலாம். நான் அப்படி தான் நான் 7 வருஷமாக இந்த கலசத்தை வச்சுருக்கிறேன். அது ஆண் சாமியாக இருந்தாலும் குலதெய்வம் கலசம் வைக்கலாம். அதுக்கு விநாயகர் டவல் கடையில் கிடைக்கும். அதை அந்த தேங்காய்க்கு மேலே போட்டு வச்சு அந்த நீங்கள் வழிபாடு செய்யலாம். எங்களது பெண் சாமி, எங்களது செல்லியம்மன் சாமி. அதனால் நான் அம்மாவுக்கு பாவாடை கட்டியிருக்கிறேன். உங்களுக்கு எப்படி விருப்பமோ அந்த வீடியோ பார்க்குறவங்க உங்களுக்கு கலசம் வைக்கணும் அப்படின்னா மறக்காமல் உங்கள் என்ன அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ லாஸ்ட் வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பார்த்துட்டு வாங்க. அப்படியே மாயிலையும் பூவும் எல்லா தெய்வங்களுக்கும் வச்சுவிட்டேன். அதுக்கப்புறம் கலசத்துக்கு நெய் தீபம், வெத்தலை பாக்கு, பழம் தான் வச்சுருக்கிறேன் கலசத்துக்கு நெய்வேத்தியமாக குலதெய்வத்துக்கு. அதுக்கப்புறம் பிரம்ம முகூர்த்த விளக்கு ரெடி பண்ணிகிட்ருக்கிறேன். இப்படி தான் நான் ஒவ்வொரு வாட்டியும் கலசம் பிரிச்சுட்டு வைப்பேன். கலசம் பிரிக்கிறதுக்கு சாயந்தர டைமில் தான் பிரிக்கணும். அதுபோல் கலசம் வைக்கிறது பிரம்ம முகூர்த்த நேரத்தில் வச்சிங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப விசேஷம். அப்படி தான் செய்வேன். அதுக்கப்புறம் எல்லாம் முடிச்சுட்டு நான் நிலைவாசல் தீபம் ஏற்றிட்டு வரேன். நிலைவாசலில் தீபம் ஏற்றிட்டு அதுக்கப்புறம் தான் வீட்டில் துளசி செடி வச்சுருக்கிறேன். நேற்று தான் ஒரு துளசி செடி சின்னதாக இருந்தது, அதை எடுத்து வச்சேன். நல்ல வேளை நேற்று சாயந்தரம் 5 மணி போல் நல்ல மழை. அது மழையில் நனைஞ்சதால் கொஞ்சம் நல்ல உயிரோட்டமாக இருந்தது. இப்போ சாமி படத்துக்கிட்ட தீபம் ஏற்றிக்கலாம். அதுக்கப்புறம் நிலைவாசல் பூஜை பண்ணிக்கலாம். நிலைவாசலில் தான் எப்பவுமே பூஜை பண்ணிவிட்டு என்னோடய குலதெய்வத்தை பேர் சொல்லி அம்மா உள்ளே வாங்கம்மா, அம்மா நம்ம வீட்டுக்கு வாங்கம்மா அப்படின்னு சொல்லிகிட்டே பூஜை பண்ணிக்கிட்டேன்.
நம்மளுடைய குலதெய்வ கோயிலுக்கு வந்து நம்மளால் அடிக்கடி போக முடியாது. பண்டிகை நாளில் மாதத்துக்கு 2 பண்டிகை அந்த மாதிரி வரும்போது நம்மளால் போய் வழிபாடு செய்ய முடியாது. ஏன்னா தூரத்தில் இருக்கும். வருஷத்தில் 1 முறை அப்படி இல்லைனா 2 முறை மட்டும்தான் போக முடியும். ஆனால் இந்த மாதிரி கலச ரூபத்தில் அம்மாவை வந்து நம்ம வீட்டில் நம்ம குலதெய்வத்தை வச்சு வழிபாடு செய்யும்போது நமக்கு நம்மளுடைய குலதெய்வத்தினுடைய ஆசீர்வாதமும் அருளும் எப்பவும் இருந்துகிட்டே இருக்கும். அதனால தான் வந்து நான் கலசம் வச்சு வழிபாடு செஞ்சிட்ருக்கிறேன். என்னோடய குலதெய்வம் எப்பயுமே எனக்கு வந்து என் கூடவே இருக்குது. எந்த ஒரு நல்லது கெட்டது எந்த இது வந்தாலும் வந்து அதை வந்து எனக்கு வந்து முன்கூட்டியே வந்து தெரியப்படுத்துது. இந்த மாதிரி தான் இதனால தான் நான் வந்து கலசம் வச்சு என் குலதெய்வத்தை என் வீட்டுக்குள்ளே வச்சு நான் வழிபாடு செஞ்சிட்ருக்கிறேன். இந்த வீடியோ பார்க்குறவங்க நீங்களும் இப்படி செய்யணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தது அப்படின்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். எனக்கு தெரிஞ்சதே நான் சொல்கிறேன். அதே போல் எனக்கு எப்படி தெரியுமோ அதை வச்சு தான் நான் வந்து வழிபாடும் செய்கிறேன். எனக்கு தெரிஞ்ச மாதிரி நான் பூஜை முறைகளும் செஞ்சிட்ருக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோவுக்கு மறக்காமல் லைக் கொடுங்க. நாளைக்கு 3/8/2024 சனிக்கிழமை ஆடி பெருக்கு. இந்த ஆடி பெருக்கு நாளில் வந்து உங்கள் வீட்டு பூஜை அறையில் ஒரு டம்ளரில் அல்லது ஒரு சொம்பில் வந்து சுத்தமான நல்ல தண்ணி வச்சு அதுக்குள்ளே மஞ்சள் கொஞ்சம் போட்டு வேப்பையில போட்டு வழிபாடு செய்யுங்க. உங்களுக்கு வந்து குலதெய்வத்தினுடைய அருளும் கங்காதேவியினுடைய அருளும் கிடைக்கும். அதுக்கு பூஜையை முடிச்சதுக்கப்புறம் அந்த தண்ணியை எடுத்து வீடு முழுக்க தெளிச்சிட்டு வந்து செடிக்கு ஊற்றிடுங்க. இந்த ஆடி 18 நாளில் வந்து ஆடி 18 அல்லது ஆடி பெருக்குன்னு சொல்லுவாங்க. இந்த நாளில் வந்து உங்கள் வீட்டில் வந்து போர்வெல் இருக்கும் இல்லையா, அந்த மோட்டருக்கு வந்து கடலப்பொரி வச்சு பூஜை போடுங்க. அப்படி போட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து தண்ணி வந்து வற்றாமல் உங்களுக்கு கிடைக்கும். இந்த மாதிரி வழிபாடு செஞ்சு பாருங்கள். எனக்கு தெரிஞ்ச தகவலை உங்களுக்கு சொல்கிறேன். 7ஆம் தேதி புதன்கிழமை வந்து ஆடி பூரம் அன்னைக்கு வந்து நம்ம வீட்டில் நம்ம தெய்வங்களுக்கு வந்து எப்படி வளையல் வழிபாடு செய்யலாம், வளைகாப்பு செய்யலாம் அப்படின்றத பற்றி ஒரு வீடியோ கொடுக்குறேன். நாளைக்கு வந்து அதை பற்றி ஒரு வீடியோவாக கொடுக்குறேன். இந்த வீடியோ பார்க்குறவங்க அந்த வீடியோவும் பாருங்கள். நிறைய ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ பார்க்குறீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். இந்த வீடியோ பார்த்த அனைவருக்கும் ரொம்ப நன்றி. என் சொந்தங்கள் எப்போதும் சந்தோஷமாகவும் ஆரோக்கியமாகவும் இருக்கணும்னு உங்களுக்காகவும் நான் கடவுள்கிட்ட வேண்டிக்கிறேன். அனைவருக்கும் நல்லதே நடக்கும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.